ஸ்டாக்க எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியலையா? ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ எப்படி அனலைஸ் பண்றதுன்னு தெரியலையா? ஸ்டாக்க எப்படி ஓனா ரிசர்ச் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ இந்த வீடியோ சீரிஸ்ல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். முதல்ல நம்ம ஸ்டாக்க எப்படி செலக்ட் பண்ணணும்? இதுல நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னன்றத ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதோட பிசினஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி குரோத் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க எதுவும் கடன் வச்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அதோட வேல்யூவேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி நெறைய இருக்குங்க. முதல்ல பிசினஸ பத்தி பார்ப்போம். பிசினஸ்னா என்னதுங்க? இப்போ நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம். அந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு ஸ்விக்கின்ற ஒரு கம்பெனி எடுத்தோம். ஜொமேட்டோன்ற ஒரு கம்பெனி எடுத்தோம்னா, அவங்க என்ன பண்றாங்க? ஃபுட் டெலிவரி. அந்த பிசினஸ் நமக்கு புரியணும். புரியாத பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, திடீர்னு அந்த கம்பெனிக்கான நியூஸ் எதுவும் வந்துச்சுன்னா, நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ இன்ஃபோசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஐடி சர்வீஸ் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியா புரியிற மாரி ஸ்டாக் எடுத்துக்குவோமே. நெறைய ஸ்டாக் இருக்கு. நமக்கு தேவையானது புரியிற ஸ்டாக்கா எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு பிசினஸ புரிஞ்சுகிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அதில நமக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கு. பிசினஸ புரிஞ்சுக்கிட்டோம். என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த கம்பெனி எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன விக்கிறாங்க? அவங்களோட கஸ்டமர் என்ன? இத வச்சு தான் அவங்களோட மொத்த பணமும் எங்க வருது? எப்படி வருது? அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பிசினஸ் வந்து ஃபியூச்சர்ல குரோ ஆகுமா? அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த விஷயம். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா, என்னோட கம்பெனியோட காம்படிட்டர் தெரிஞ்சா மட்டும் தான், நான் அடுத்து எப்படி குரோத் பண்றதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குனாலே அந்த கம்பெனியில ஒரு பார்ட்னரா மாறுறோம். சைலன்ட் பார்ட்னர்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா, அந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவங்க நல்லா பண்றாங்களா? இவங்க நல்லா பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கின்னு ஒரு கம்பெனி எடுத்தோம்னா, அவங்க காம்படிட்டர் ஜொமேட்டோ. 2 பேருமே ஃபுட் சர்வீஸ் தான் பண்றாங்க. யார் பெஸ்ட்டா பண்றாங்க? அவங்களோட பிசினஸ் எப்படி குரோத் ஆகுது? இவங்களோட பிசினஸ் எப்படி குரோத் ஆகுது? இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? இவங்க பிசினஸ் குரோத் ஆகுமா? ஆகாதா? எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்ஃபோசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ். முதல்ல சிம்பிள் பிசினஸா எடுத்துக்கணும். அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் பிசினஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது எதுவுமே புரியாது. அந்த பிசினஸ்ல என்ன பண்றாங்கன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அந்த பிசினஸ நம்ம தவிர்த்துக்கலாம். நமக்கு தேவையான ஸ்டாக்க சூஸ் பண்ணும்போது, பிசினஸ் நல்லா இருக்கிற மாரி சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸ்டெப் 1 பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு பார்த்தோம். அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட செக்லிஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அந்த பிசினஸ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அதோட இன்கம் சோர்ஸ் கிளியரா இருக்கணும். அந்த கம்பெனி வளர்ந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியணும். இந்த 3மும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, அந்த கம்பெனி நமக்கு தேவையில்லை. அடுத்த கம்பெனிக்கு போய்க்கலாம். இப்போ இவ்வளோ சொல்ட்டீங்க. ஆனா எனக்கு இந்த காம்படிட்டர்லாம் பார்க்க தெரியல. இப்போ ஸ்விக்கி மட்டும் ஈஸியா தெரிஞ்சிரும். ஆனா டைரக்ட்டா எப்படி பார்க்குறது? அப்படின்னா, அதுக்கு ஒரு சைட் இருக்குங்க. அந்த சைட் இப்போ ஓப்பன் பண்றேன். இந்த சைட்டு தாங்க. இதுக்கு பேர் டிக்கர் டேப். இதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்ஃபோசிஸ்ன்னு இங்க தேடுவோம். இன்ஃபோசிஸ் தேடுனா வந்துரும் மேல. வந்திருக்கு இல்லையா? இதுதான் இன்ஃபோசிஸ். இதுக்குள்ள போயிட்டோம்னா, இதுல பியர்ஸ் அப்படின்னு இருக்கும். பியர்ஸ்னா காம்படிட்டர். மத்த செக்ஷனையும் ஒண்ணொண்ணா பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோல ஒண்ணொண்ணா பார்ப்போம். முதல்ல பியர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா, இப்போ காம்படிட்டர்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியணும். பியர்ஸ்க்குள்ள போனோம்னா, இவங்களோட காம்படிட்டர்ஸ் இன்ஃபோசிஸ் இருக்காங்க, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்காங்க, HCL டெக் இருக்காங்க, விப்ரோ இருக்காங்க. இப்போ இதே இன்னொரு கம்பெனி பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்விக்கி பார்த்தோம். அதையே பார்ப்போமே. இப்போ ஸ்விக்கியோட பிஎஸ் அப்படி பார்த்தோம்னா, ஸ்விக்கி இருக்காங்க, ஈத்தர்னல் லிமிடெட் இருக்காங்க. இதில ஈத்தர்னல் லிமிடெட் தான் ஜொமேட்டோ. அவங்க பேர வந்து இப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சம்டைம் நம்ம பார்க்குற கம்பெனியோட பேரு இதில இருக்காது. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க கம்பெனியோட விருப்பம். இப்போ நான் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றத நான் சொல்லிட்டேன். இத எப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்கன்னா, அந்த பிஸ்கட்டோட கம்பெனி பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குனா, அந்த சிப்ஸோட கம்பெனி பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களோட மேனுஃபேக்சரர் யாரு வச்சுக்கோங்க. அத வந்து சைட்ல போட்டு பாருங்க. இப்போ நீங்க ஒரு பிரிட்டானியா கம்பெனி எடுக்குறீங்க, ஒரு பிஸ்கட் வாங்குறீங்கன்னா, பிரிட்டானியான்னு கம்பெனி இருக்கா அப்படின்னு பாருங்க. இதா இருக்கு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இது உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ். முதல்ல இவங்களோட பியர்ஸ் என்னன்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா இருக்கு, நெஸ்லே இந்தியா இருக்கு, விஷால் மெகா மார்ட் இருக்கு, ஏடபிள்யூ இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ, இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு ஜாமான் வாங்குறீங்கன்னா, ஒரு பிஸ்கட்டோ, ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ ஏதோ ஒண்ணு வாங்குறீங்கன்னா, அதோட மேனுஃபேக்சரர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் ஆயிருச்சுன்னா, அந்த கம்பெனி எல்லாரும் வாங்குறாங்களா? அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? இல்லன்னா அதோட யூசேஜ் எப்படி இருக்கு? எல்லா மக்களும் எப்படி யூஸ் பண்றாங்க? இத தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாக்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடுத்த வீடியோல இந்த கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட்ல எங்க போய் பார்க்குறது? அத வச்சு எப்படி அடுத்த ஸ்டெப் போறதுன்றத பார்க்கலாம். முதல்ல பிசினஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்டிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க் யூ.